சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்காக அவனும் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கான். இதோ பாருமா, ஒருத்தனை பார்த்த உடனே அவன் எப்படிப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்குவேன். இவனை பார்க்குறப்போ எனக்கு நம்பிக்கையே வரல. சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என் மேல எப்படி சார் இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? பிரகாஷ், நீங்க சொல்லுங்க. அப்பா, நான் அவங்களை நம்புறேன், நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம டார்கெட் அந்த அர்ஜுனை கொல்றது பத்தி மட்டும்தான். அத பத்தி நம்ம பேசுவோம். சரி, அவனை என்னைக்கு கொல்ல போறோம்? நாளைக்கே கொல்றோம். இதுக்கப்புறம் அவனை உயிரோடவே விடக்கூடாது. நாளைக்கு அந்த அர்ஜுனை நல்லா வாட்ச் பண்ணி அவனோட ஒவ்வொரு அசைவையும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. அவனை என்ன பண்ணலாம், எப்படி கொல்லலாம்னு நான் பிளான் சொல்றேன். ஓகே பிரகாஷ். பிரகாஷ், பிளானை மட்டும் நீ பண்ணு, ஆளுகளை வச்சு பார்த்துக்கலாம். நீ நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை அந்த அர்ஜுனை கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணனால இப்போ அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியும் ஒரு வேளை சந்தேகம் வந்தா நீ இந்த ஊர்லயே இல்லைன்னு ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ணி உன்னை ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திடுவேன். சரிப்பா. துர்கா, பிளான் என்னன்னு உனக்கு நான் போன்ல சொல்றேன். ஓகே பிரகாஷ், அப்ப நாங்க கிளம்புறோம். சிவா, வா போலாம். டேய், இவங்கள முழுசா நம்ப வேணாம். இவங்க மேல எப்போ ஒரு கண் இருக்கட்டும், புரியுதா? அர்ஜுன், உன்னை சாப்பிட வர சொல்லிட்டு போனா நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன், என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல, ட்ரை ஃப்ரூட்ஸ் மலர். அது தெரியுது. இந்த டைம்ல எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? எதுக்கா? ஜூஸ் போட்டு குடிக்க. ஜூஸா? என்ன அர்ஜுன், டயட்ல எதுவும் இருக்கியா? டயட்னு சொல்லிட முடியாது. இத வேற ஒரு விஷயத்துக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, நீ அதுக்கு பிளான் பண்றியா செல்லம்? இப்பதான் புரியுது. இரு, அன்னைக்கு நீ என்ன எவ்வளவு தூரம் அலைய விட்ட, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. என்ன மலர் யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அர்ஜுன், சும்மாதான். இதெல்லாம் குடிச்சா நைட்டு திடீர்னு பசி எடுக்கும். அதனால நீ இத வச்சுட்டு வா, நான் உனக்கு தோசை சுட்டு கொடுக்கறேன், அத சாப்பிடு. மலர் மலர், அதெல்லாம் வேண்டாம் மலர், எனக்கு ஜூஸே போதும். இப்ப நீ என்ன பண்ற, இதெல்லாம் எடுத்துட்டு போய் எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வர. அப்படியே இந்த நட்ஸோட சேர்த்து இந்த செவ்வாழைப்பழம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கொண்டு வா. அப்படியே தேனையும் கலந்து ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன்னா நம்மளோட தேன் நிலவுக்கு. என்னது? இல்ல, தேனையும் சேர்த்து ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தா அப்படியே நிலா வெளிச்சத்துல நின்னு குடிச்சுக்கலாம். ஓ அர்ஜுன், நைட் டைம்ல இவ்வளவும் குடிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? தெரிஞ்சுதானே கேக்குறேன். என்னது? சரியா கேக்கல அர்ஜுன். என்னது? இல்ல, என்ன ஆகும், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, புரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, டாக்டர்ஸே சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆமா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நைட் டைம்ல இதெல்லாம் சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிருக்காங்க. அதுவும் நீ எடுத்து வச்சிருக்கிற இவ்ளோத்தையும் சாப்பிட்டா சரியா டைஜஸ்ட் ஆகாம ராத்திரி முழுக்க பாத்ரூம்ல தான் இருக்கணும். இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் உனக்கு தோசை சுட்டு சட்னி செஞ்சு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கணும். என்ன? நான் வந்துடுறேன். தூங்கவா? தூங்குறதுக்கா நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ, சரியான தத்தியா இருக்காளேவா. ஏய் மலர்,
மலர் மலர் என்ன மலர் 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 நில்லு மலர். இல்ல என்ன அர்ஜுன்? மலர் தோசை சட்னி எல்லாம் நம்ம ரெகுலரா சாப்பிடுறது. இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஸ்பெஷலான ஜூஸ் குடிக்கலாம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதனால என்னோட ஃபீலிங்ஸ் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அர்ஜுன், ஜூஸ் குடிக்கிறதுல என்ன ஃபீலிங்? இப்போ ஒரே ஃபீலிங், டிஃபன் சாப்பிட்டு படுக்கணும். இரு, நான் உனக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். ம்? ஏய் ஏய் யோ, என் ஆசையை புரிஞ்சுக்காம தோசையை பத்தி பேசிட்டு போறாளே. மலர் ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றது கேளு. என்ன மலர், நான் பேசிட்டே இருக்க, நீ போயிட்டே இருக்க. நில்லு மலர். ஐயோ, என்ன அர்ஜுன்? எனக்கு ஜூஸ் தான் வேணும். என்ன அர்ஜுன், குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? குழந்தைக்காக தாண்டி அடம் பிடிக்கிற, அதை எப்படி நான் சொல்லுவேன்? மலர், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. என்ன புரியுது? அது நீ ரொம்ப பசியா இருக்க, தோசை சாப்பிட்டா சரியாயிடுவ. அதனால நீ நல்ல புள்ளியா டைனிங் டேபிள்ல போய் உட்காரு. உனக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு நான் தோசை எடுத்துட்டு வரேன். ஓ, நீ சரியான சாம்பார் மலர். எது எது என்ன சொன்ன? இல்ல, எனக்கு தோசை வேண்டாம். அடம் பிடிக்காம வந்து சாப்பிட்டு சீக்கிரம் போய் தூங்க அர்ஜுன். நான் வேற காலையில எழுந்திருக்கணும், நிறைய வேலை இருக்கு. மலர், அதை விட ரொம்ப முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்ன சிரிக்கிற? நான் சிரிக்கலையே, உனக்கு தான் அப்படி தோணுது. உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? மலர், ம். அர்ஜுன் போ அர்ஜுன், டைனிங் டேபிள்ல போய் உட்காரு. நான் சுட சுட தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். மலர், இந்த செவ்வாழைப்பழத்தை கட் பண்ணி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு. ஐயோ, நீ என்ன இதுலயே இருக்க?